தமிழ் மக்களே வணக்கம். ஒரு நாளைக்கு 3 மில்லியன் அமெரிக்கன் டாலர் ஏற்றுமதி இறக்குமதி மூலம் சம்பாதித்துக் கொண்டிருந்த ஏமனின் ஹுதைதா துறைமுகம் இஸ்ரேலால் தாக்கி அழிக்கப்பட்டதும் நடந்தது என்ன தெரியுமா? நான் கூட ஹூத்தீஸ்களை தாக்காமல் துறைமுகத்தை ஏன் இஸ்ரேலியர்கள் தாக்குகிறார்கள் என்று நினைத்தேன். அங்குதான் சூட்சுமமே உள்ளது. இஸ்ரேலின் சூட்சுமமே அங்குதான் உள்ளது. ஹூத்திஸ் கண்ட்ரோலில் உள்ள ஏமன் பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு இப்போது சென்றுவிட்டது. இஸ்ரேலின் F-35 விமானம் ஹூத்திஸ்களை அழிப்பதை விட அவனுடைய வயிற்றில் அடித்தால்தான் அவன் அடங்குவான் என்று வித்தியாசமாக சிந்தித்தது இந்த இஸ்ரேல். இப்ப ஈரானிலிருந்து எந்த ஈர வெங்காயமும் அங்கு வந்து இறங்க முடியாது. எந்த சிவகாசி பட்டாசையும் ஈரானில் இருந்து இறக்குமதி பண்ண முடியாது. கையில் இருக்கும் ஏவுகணைகளை வைத்து கொளுத்தி போட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். இனி இருக்கிற இரும்பு சாமான்களை என்ன செய்வது? நம்ம ஊர் மாதிரி பேரிச்சம்பளக்காரன் கூட ரோட்ல அங்கு வரமாட்டான். இதுதான் புத்தி உள்ளவனுக்கும் மாட்டுக்கறி திங்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஹூத்திஸ் அரசாங்கத்தின் மின்சாரத்துறை மந்திரி முகமது அல் புகைதி ஹுதைதா துறைமுகத்தை வந்து பார்த்துவிட்டு இதை மறுபடியும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர இன்னும் ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவ்வளவு டேமேஜாம் அந்த துறைமுகத்தில். இந்த அல் ஹுதைதா துறைமுகம் வழியாகத்தான் ஏமனின் உணவு தேவைகளில் 90% வந்து கொண்டு இருந்தது. இப்போது இந்த துறைமுகம் மூடப்பட்டு விட்டதால் ஏமனில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது. ஏமன் மக்கள் தெருவுக்கு திரண்டு வந்து ஹூத்திஸுகளுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் எதிர்ப்பு கோஷங்களை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போது ஏமனுக்கு முன்பு சவுதி அரேபியா உதவி செய்து வந்தது. ஹூத்திஸ் வருகைக்கு பிறகு அதுவும் நின்று போனது. ஈரான் ஹூத்திஸுகளை வளர்த்து அந்த உறவுகளை கெடுத்து விட்டது. இந்த முல்லா நஸ்ருதீன்களை வச்சுக்கிட்டு ஒருத்தனும் நிம்மதியா வாழ முடியாது. ஈரான் இந்த ஹூத்திஸுகளை வைத்து ட்ரோன் மூலம் சவுதியின் ரியாத் ஏர்போர்ட்டையும் மிலிட்டரி பேஸையும் தாக்கிய கதையெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். சவுதி துஷ்டனை கண்டு ஒதுங்கி விட்டதால் இப்போது பட்டினி கிடப்பது யார்? ஏழை ஏமனிகள் தானே. இஸ்ரேலின் F-35 விமான தாக்குதலால் 30 எண்ணெய் ஸ்டோரேஜ் டேங்குகள் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகிவிட்டது. இந்த F-35 விமானத்தை இயக்கி ஹுதைதா துறைமுகத்தை தாக்க இஸ்ரேலுக்கு 1 மணி நேரத்துக்கு $31,000 செலவாகியது. F-35 விமானத்துக்கு பதில் F-15 விமானத்தை கொண்டு வந்திருந்தால் $29,000 பெர் அவர் செலவாகி இருக்கும். வெறிநாயை அடிக்க இஸ்ரேல் கால்குலேட்டரை எடுத்து கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காது. சம்மட்டியை எடுத்தோமா மண்டையில போட்டோமா என்று அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். இனி ஹூத்திஸ் சால்ஃப் மற்றும் ரிசா துறைமுகத்தை தான் இறக்குமதிக்கு நம்ப வேண்டும். அந்த 2 துறைமுகமும் சிறிய துறைமுகங்கள். பெரிய கார்கோ கண்டெய்னர்களை எல்லாம் அங்கு இறக்கி வைக்க முடியாது. அதற்குள்ள இடவசதி அங்கு இல்லை. இந்த 2 சிறிய துறைமுகத்தை ஹூத்திஸுகள் பயன்படுத்தினாலும் 6 மாதத்திற்கு $312 மில்லியன் வருமானத்தை அது இழந்துவிடும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அழிந்து போன ஸ்டோரேஜ் ஏரியாவை சரி பண்ண மட்டும் $100 மில்லியன் செலவாகுமாம். எவனுடைய அப்பனும் அதற்கான செலவை தரமாட்டானே. கடல் கொள்ளையில் சம்பாதித்ததில் இருந்துதான் செலவழிக்க வேண்டும். அம்புட்டு காசு எங்க கிட்ட இல்லையே தங்கம். சரி, அலுமினிய தட்டை எடுத்துக்கிட்டு தெருவா போவோம், ஏதாவது தேர்தான்னு பார்ப்போம். இஸ்ரேலுடைய EDS சேட்டலைட் எடுத்த புகைப்படங்களை வைத்து பார்க்கும்போது 2/3 ஆஃப் தி ஹார்பர் எரிந்து சாம்பலாகிவிட்டது என்று தெரிகிறது. எண்ணெய் ரிசர்வாயர்கள் முற்றிலும் உருகி எண்ணெயோடு எண்ணெயா வழிஞ்சு ஓடிடுச்சு. அது இந்த ஹூத்திஸ்களை மறுபடியும் இஸ்ரேலுடன் மோதும் மனநிலையை தளர்த்தி விட்டது. அந்த போர்க்குணம் இப்போது ஹூத்திஸிடம் இல்லை. குள்ளநரிகளை பிடிக்க வைத்த பொறியில் காட்டுப்பன்றிகள் சிக்கி சின்ன பின்னமாகிவிட்டது. இனி ஏவுகணை பக்கமே போக முடியாதபடி செய்துவிட்டது இந்த இஸ்ரேல். இனியும் இஸ்ரேலுடன் மோதினால் இருக்கிற ஹார்பர்களையும் நாங்க காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கு இஸ்ரேல். அப்புறம் ஏமனை இஸ்ரேல் தன்வசம் எடுத்துக்கொள்ளும். ஏமனிகளுக்கு யமனே இஸ்ரேல் தாண்டா. 2016 கல்ஃப் வாருக்கு சவுதியும் UAEயும் இந்த துறைமுகத்தை தான் பயன்படுத்தியது. சவுதி அமெரிக்காவிடம் ஒரு முறை இந்த துறைமுகத்தை தாக்கி தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கொள்ளும்படி அமெரிக்காவை அறிவுறுத்தியது. ஆனால் அதற்கு அமெரிக்கா அப்போது மறுத்துவிட்டது. ஏனென்றால் ஹியூமானிட்டேரியன் ஹெல்ப் ஏமனி மக்களுக்கு அந்த துறைமுகம் வழியாகத்தான்
வந்து கொண்டிருக்கிறது. அதை தாக்கி அந்த ஹார்பரை அழிக்க நான் விரும்பவில்லை, அதை கெடுக்க விரும்பவில்லை என்று கூறிவிட்டது அமெரிக்கா. நாங்கள் தாக்கினால் அந்த துறைமுகம் திரும்பவும் பயன்படுத்த முடியாது, அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிவிடும் என்று மறுத்துவிட்டது. அந்த தவறின் விளைவுதான் இப்ப அமெரிக்காவே ஏமனை தாக்கும் நிலைக்கு தள்ளிவிட்டது. அந்த சமயத்தில் அப்படி விடப்போய் 2018 25,000 ஹூத்திஸ் படைகள் மொத்தமா வந்து அந்த ஹார்பரை கைப்பற்றி விட்டது. சுற்றி வளைத்து தன்வசமாக்கி விட்டார்கள் அவர்கள். சவுதி அரேபியாவும் யூகேயும் ஏடன் நகரில் உள்ள சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஏமன் அதனிடம் சொல்லி ஹூத்திஸ்களுக்கு இருக்கும் பேங்க் அக்கவுண்டுகளை முடக்கும்படி கூறியது. பேங்கும் அது விஷயமாக ஆலோசித்துக் கொண்டு வந்தது. இதை அறிந்த ஹூத்திஸ்கள், எங்கள் பேங்க் அக்கவுண்டை முடக்கினால் நாங்கள் ரியாத் நகரை வந்து தாக்குவோம் என்று சவுதிக்கு எதிராக போரை தொடங்குவோம் என்று அறிவித்தார்கள். 2030க்குள் மிடில் ஈஸ்டில் ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சவுதி அரேபியா சவுதி மிஷன் 2030 என்று ஒரு திட்டத்தை வைத்து முயன்று கொண்டு இருந்ததால் அந்த முயற்சியை அப்போது கைவிட்டு விட்டது சவுதி அரேபியா. எக்கனாமிக் டைவர்சிபிகேஷன் டிரைவ் தான் அப்போது சவுதியின் லட்சியமாக இருந்தது. அது சவுதியை பின்வாங்க வைத்தது. ஏமன் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த பகுதியை இன்னும் எந்த இஸ்லாமிய நாடுகளும் அங்கீகரிக்கவில்லை, எக்ஸப்ட் ஈரான். இதற்கிடையில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஏமன் ஹூத்திஸ்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு தடை விதித்ததால் ஹூத்திஸ்கள் தனியாக ஒரு சென்ட்ரல் பேங்கை தொடங்கியது. தனியாக கரன்சி நோட்டை அடித்து அதற்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணினார்கள். ஏடன் நகரில் உள்ள 13 பேங்குகளுடன் பண பரிவர்த்தனைக்கு தடை விதித்தார்கள் அவர்கள். இதெல்லாம் நடந்த பிறகுதான் டெல் அவீவ் மேல் ட்ரோன் தாக்குதலை அவர்கள் நடத்தினார்கள். இஸ்ரேல் இந்த துறைமுக தாக்குதல் மூலம் ஹூத்திஸ்களின் கொட்டத்தை அடக்கியது மட்டுமல்ல, ஈரானுக்கும் அந்த துறைமுகத்துக்கும் உள்ள வர்த்தக தொடர்பும் இப்போது நின்று போனது, அறுந்து போனது. ஏமன் இப்ப இருக்கும் பொருளாதார சரிவிலிருந்து மீண்டு வந்து இந்த காசா போரில் இனி அது தலை காட்ட முடியாது, அதுதான் நிதர்சனம். ஈரானின் புதிய பிரசிடென்ட் பெஸ்கியான் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்களிடம் விளையாடினால் பெரிய யுத்தம் தொடங்கும் என்று அவர் சொல்லிட்டார். எல்லாரும் செம்ப எடுத்து உள்ள வைங்கப்பா, வந்துட போறாரு அவரு. அதே மாதிரி லெபனானை தாக்கினாலும் நாங்க செம்பை எடுத்துட்டு போவோம் என்று சொல்லி இருக்கிறாரு. நேரடியாக சொல்லாமல் பிரான்ஸ் அதிபர் மேக்ரோனிடம் போய் சொல்லி இருக்காரு. அதை கேட்டு இஸ்ரேலே ரொம்ப நடுங்கிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இஸ்ரேல் ஹூத்திஸுக்கு கொடுத்த அடி அவ்வளவு வலிமையானது. அதனுடைய அடி ஒவ்வொன்றும் 1.5 டன் வெயிட் உள்ளது. 1.5 டன் வெயிட் உள்ளது. பாக்குறியா என்று இவ்வளவையும் செஞ்சுவிட்டு இஸ்ரேல் சூர்யா மாதிரி மார்த்தட்டி கொள்ளவில்லை. அதை நீங்கள் கவனித்தீர்களா? அதுதான் இஸ்ரேல். ஒரே ஒரு ட்ரோனை டெல் அவீவுக்கு அனுப்பிக்கிட்டு என்ன கூத்தெல்லாம் அடிச்சாங்க இந்த ஹூத்திஸ். வானத்துக்கும் பூமிக்குமாக இவர்கள் துள்ளி குதிச்சாங்க. சன்னா நகரில் மக்களை திரட்டி இஸ்ரேலுக்கு எதிராக கோஷம் போட வைத்தார்கள். அதை டிவிகளில் படம் பிடித்து காட்டினார்கள். இப்ப சர்வநாடியும் அடங்கிவிட்டது. ஹூத்திஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் என்று இந்த உலகத்துக்கு காட்டிவிட்டார்கள். சவுதியின் விஷன் 2030க்கு இஸ்ரேல் இப்போது ஒரு பச்சை கொடியை காட்டிவிட்டது. நேற்று அமெரிக்க படை நொண்டிக்கிட்டு இருந்த ஹூத்திஸ் மேல சத்தமில்லாமல் சென்று சத்தமில்லாமல் பறக்கும் விமானம் மூலம் ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு திரும்பி இருக்கிறது. பட்டக்காலிலே படும் என்ற பழமொழியை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டு வந்திருக்கிறார்கள். இந்த அடி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று கூட இஸ்ரேல் கேட்கவில்லை. ஆனால் ஹூத்திஸ்கள் கேட்கிறார்கள், என்ன தெரியுமா, கொஞ்சம் பஞ்சும் டிஞ்சரும் அனுப்பி வைக்க முடியுமா என்று ரெட் கிராஸிடம் கெஞ்சுகிறார்கள். ஒரு பேயை ஓட்டியாச்சு, இனி அடுத்த பேய்கிட்ட போவோம். பாலஸ்தீனர்களுக்காக பரிந்து பேசும் இறக்கப்படும் தேசங்கள் ஏன் பாலஸ்தீன அகதிகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன? அதற்கான உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள் தங்கங்களே. நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.